புனித ரமலான் மாதத்தை சிறப்பிக்க சாய்ந்து மருத நியூஸ் வழங்கும் ரமலான் அருளுரை உங்கள் சாய்ந்து மருத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله عز وجل في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم صوموا فتصحوا சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, சாய்ந்து மருத நியூஸ் சார்பிலே உங்களுக்கு முன்னிலையில் ரமலான் தொடர்பில் அது ஏற்படுத்துகின்ற சுகாதார மருத்துவ தாக்கங்கள் மாற்றங்கள் தொடர்பில் சில சிந்தனைகளை இந்த கட்டத்திலே முன்வைப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் புனித ரமலான் மாதம் ஒரு அசாதாரண சூழலிலே எங்களை வந்தடைந்திருக்கிறது. உலகமே எதிர்பார்த்திருக்காத ஒரு மாபெரும் அனர்த்தம் 2020 ஏற்படும் என்று யாரும் நினைத்திருக்காத சூழ்நிலையிலே அந்த அனர்த்தம் புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்துமோ என்று யாரும் எதிர்பார்க்காத மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த நிலையில் நாங்கள் புனித ரமலானை சந்தித்திருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு மிக பெரும் சவாலாகவும் அனர்த்தமாகவும் அமையும் என்று யாரும் எதிர்பார்த்திராத சூழ்நிலையிலே இயந்திரமயமான மனித வாழ்வு இன்று லாக்டவுன் எனப்படும் ஒரு புதிய வாழ்வொழுங்காக COVID-19 எனப்படும் கொரோனா என்ற தொற்று நோய் ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கட்டத்திலே கொரோனாவின் பின்னணி பற்றி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விளக்கத்தை வழங்கி வருகின்றனர். சமயவாதிகள் இது இறைவனின் சோதனை எனவும், பௌதிகவாதிகள் இது பயாலஜிக்கல் வார் அதாவது உயிரியல் ஆயுத யுத்தம் எனவும், பொருளியல்வாதிகள் இதனை ட்ரேட் வார் அதாவது வர்த்தக போட்டி யுத்தம் எனவும், மருத்துவ மேதைகள் இதனை பெண்டமிக் டிசீஸ் அதாவது உலகளாவிய தொற்று நோய் எனவும், சமூகவியல்வாதிகள் இதனை சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது சமூக இடைவெளியை ஏற்படுத்தியுள்ள அசாதாரண நிலைமை என்றும் பல்வேறு வியாக்கியானங்களை கொடுத்து வருகின்றனர். இதேவேளை உலகம் ஏற்கனவே உலகமயமாக்கல் என்ற குளோபலைசேஷன் என்ற எண்ணக்கருவுக்கு உட்படுத்தப்பட்டு கல்வி, கலாசார, வர்த்தக, அரசியல், சமூகவியல் சார்ந்த துறைகளில் சாதகங்களையும் பல பாதகங்களையும் சந்தித்து கொண்டு குளோபல் வில்லேஜ் எனப்படும் ஒரு பூகோள கிராமம் என்ற விஞ்ஞானத்தின் வியத்தகு சாதனைகளை சந்தித்து கொண்டு வந்த நிலையில் சாதனைகளை தொடராக புரிந்து வந்த மனிதன் தன்னிலை மறந்து தனது இறைவனை மறந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற மயக்க நிலையையும் இருமாப்பையும் அடைந்த போது இறைவன் இந்த மனிதனுக்கு நட்புகுத்தி புகட்ட இந்த கொரோனாவை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பது சமயத்தையும் ஒழுக்க விழுமியத்தையும் மதிக்கும் நன்மக்களுடைய மேலான கருத்தாக இருப்பதை ஊடகங்கள் மூலம் உணர முடிகின்றது. எனவே இந்த அசாதாரண சூழ்நிலையின் பின்னணியில்தான் நாங்கள் புனித ரமலான் நோன்பை சந்தித்திருக்கிறோம். இந்த புனித ரமலானை நாங்கள் வழமை போன்று அனுஷ்டிக்க முடியாமல், பகிரங்கமான இபாதத்துக்களில் ஈடுபட முடியாமல், பகிரங்கமான செயற்பாடுகளில் ஈடுபட முடியாமல், தனிமைப்படுத்தல் என்ற ஐசோலேஷன் என்ற அந்த செயற்திட்டத்தின் மூலம் எங்களை நாங்களே முடக்கி கொண்டு வீடுகளிலே இருந்து நல்லமல்கள் செய்து இந்த நோன்பை மதித்து நோன்பினுடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நோன்பு ஏற்படுத்துகின்ற மருத்துவ சுகாதார உண்மைகள் பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அருள்மறை அல் குர்ஆன் நிறைய சுகாதார உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கிறது, மருத்துவ உண்மைகள் எடுத்து சொல்லியிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனம் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நாங்கள் மூமின்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு இந்த குர்ஆனிலிருந்து ஆரோக்கியம் தரக்கூடிய அம்சங்களை இறக்கி வைத்திருக்கிறோம் என வல்ல அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லுகின்றார்.
ஏன் இங்கே நாங்கள் திருக்குர்ஆனை மேற்கோள் காட்டுகின்றோம் என்றால், திருக்குர்ஆன் இறங்கிய மாதமாக இந்த புனித ரமலான் மாதம் அமைந்திருக்கிறது. நோன்புக்கும் குர்ஆனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே நோன்பிலிருந்து குர்ஆனையோ குர்ஆனிலிருந்து நோன்பையோ பிரித்து நோக்க முடியாத அளவுக்கு நோன்பும் குர்ஆனும் மிக நெருக்கமான உறவை கொண்டிருப்பதை அருள்மறை அல் குர்ஆன் இவ்வாறு சொல்லுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இந்த மாதத்தில் தான் உலகத்துக்கு நேர் வழிகாட்டியாகிய அருள்மறை அல் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். இந்த அருள்மறை அல் குர்ஆன் நன்மை ஏது தீமை ஏது என்பதை பிரித்தறிவிக்கின்றது என அருள்மறை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிவிட்டு, எனவே யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, திருக்குர்ஆனுக்கும் நோன்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இறைவனின் வழிகாட்டலின் மூலமே மனிதன் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்கிறார். சுய கட்டுப்பாட்டின் மூலமே ஒருவன் உண்மையான பக்திமிக்க இறை அடியானாக மாறுகின்றான். எனவே இங்கே குர்ஆன் நோன்பின் மூலம் சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதன் மூலம் கொரோனா எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற ஐசோலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தனிமைப்படுத்தல், சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வேறுபாடு, அதாவது சமூகத்திலே நாங்கள் பிரிந்து அல்லது தனித்து இயங்க வேண்டிய அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், இவைகளெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு இந்த ரமலானின் நோன்பின் மூலமான கட்டுப்பாடுகளாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே போல அருள்மறை அல் குர்ஆன் நோன்புக்கு அஸ்ஸௌம் அஸ்ஸியாம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறது. எனவே இங்கே அஸ்ஸௌம் அஸ்ஸியாம் என்ற அரபு சொற்களின் பொருள் என்ன என்பதையும் நாங்கள் அறிய வேண்டும். தடுத்து கொள்ளல், தவிர்ந்து கொள்ளல் என்ற கருத்துக்கள் அரபு அகராதியிலே குறிக்கப்பட்டுள்ளன. அதாவது அதிகாலை தொடக்கம் சூரிய அஸ்தமனம் வரை உணவு, குடிபானம், உடலுறவு போன்ற நோன்பை முறிக்கும் சகல கருமங்களிலிருந்தும் தனது உடல் உறுப்புகளை தடுத்து தவிர்ந்து கொள்வது நோன்பின் பொருள் ரீதியான தத்துவார்த்தமாகும். இதனைத்தான் அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்லிவிட்டு இந்த நோன்பின் மாண்பை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே எங்களுக்கு எடுத்துச் சொல்லி, குறிப்பாக மருத்துவ ரீதியாக இந்த நோன்பு ஆரோக்கியத்தை தருவதாக எடுத்து எம்பியுள்ளார்கள். சூமு ஃபதஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்பதன் மூலம் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மருத்துவர்களை சந்திக்க செல்லும் நோயாளிகளில் அநேகம் பேருக்கு ஒரே மாதிரியான மருத்துவ அறிவுரைகளை மருத்துவர்கள் வழங்குவதை எமது அன்றாட வாழ்வில் அவதானிக்கிறோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள், உப்பை குறைத்து கொள்ளுங்கள், சீனியை குறைத்து கொள்ளுங்கள், பொரியலை குறைத்து கொள்ளுங்கள், கொழுப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் மருத்துவர்கள் பல அறிவுரைகளை வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அறிவுரைகளை நாளாந்த வாழ்விலே நோயாளிகள் கடைப்பிடிப்பது கடினமாக அமைந்துவிடும். ஏனென்றால் சீனியோடு அதேபோல் கொழுப்போடு பொரியலோடு தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை குடிபானங்களை வைத்து கொண்டவர்கள் இயல்பாகவே அதனை குறைத்து கொள்ள முன்வர மாட்டார்கள். ஆனால் ரமலான் நோன்பு காலம் இயல்பாகவே அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை குடிபானங்களை குறைத்து இயற்கையாகவே அவர்களுடைய சமிபாட்டு தொகுதியிலே ஒரு ஓய்வு நிலையை உருவாக்கி அதன் மூலம் மருத்துவர்கள் கூறுகின்ற அந்த ஆரோக்கியமான ஆலோசனைகளை பின்பற்றக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த நோன்பு மாதம் ஏற்படுத்துவதாக அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அளவுக்கு மிஞ்சிய கட்டுப்பாடற்ற உணவு உண்ணல்தான் அதிகமான நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ற உண்மையை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சுயமாகவே அதிக உணவு உண்ணலை குறைத்து கொள்வதென்பது கஷ்டமான காரியமாகும். ஆனால் அக்கஷ்டத்தை நோன்பு இலகுபடுத்தி எம்மை சுகதேயிகளாக மாற்றிவிடுகின்றன என்ற பொன்னான சந்தர்ப்பத்தை இந்த புனித ரமலான் மாதம் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இயந்திரம் ஓய்வு இல்லாமல் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்தால் அது காலக்கிரமத்தில் வலுவிழந்து அதன் உதிரிப்பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய உதிரிப்பாகங்கள் தேய்வுற்று பின் அவ்வியந்திரம்
பாவனைக்கு உதவாத ஒன்றாக மாறிவிடும் என்ற விடயத்தை நாங்கள் கண்கூடாக எமது அன்றாட வாழ்விலே கண்டு கொண்டிருக்கிறோம். அதுபோலவே எமது உணவு குடிப்புக்களை சமிபாடடைய செய்யும் சமிபாட்டு தொகுதியின் உறுப்புக்கள் ஓய்வு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டிருப்பதனால் அவை பல வருடங்களின் பின் பலமிழந்து அதன் மூலம் பல நோய்கள் எமக்கு ஏற்படுகின்றன. நாம் நோக்கும் ரமலான் நோன்பு மூலமாக ஒவ்வொரு நாளும் பகல் நேரத்தில் கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் உடலின் சமிபாட்டு தொகுதிக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. ஆசிய நாடுகளிலே நோன்பு நோற்பவர்கள் அவர்கள் சுமாராக 15 மணித்தியாலங்கள் நோன்பு நோக்கிறார்கள். அதே நேரத்தில் நோர்வேயிலே நோக்கின்ற முஸ்லிம்கள் அங்கே இராப்பொழுது மிக நீளமானதாக அமையும். இராப்பொழுது நீளமாக அமையக்கூடிய நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே, லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, இப்படியான நாடுகளிலெல்லாம் மிக நீண்ட பகல் பொழுதுகளை அவர்கள் அனுபவிப்பதனால் அவர்கள் சுகாதார ரீதியில் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். சில நாடுகளிலே 20 மணித்தியாலங்கள் நோன்பு நோற்பவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே சில நாடுகளிலே 10 மணித்தியாலங்கள் நோன்பு நோற்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவரவர்களுடைய நாட்டின் புவியியல், தரைத்தோற்றம், காலநிலைக்கு ஏற்ப அந்த நோன்பினுடைய கூலியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிச்சயம் வழங்குவான். எனவேதான் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த கட்டத்தில் ஞாபகம் வருகிறது. அதாவது அல்லாஹு தாலா அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். தொழுகைக்கு இவ்வளவுதான் கூலி என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்துக்கு இவ்வளவு கூலி என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு இவ்வளவு கூலி என வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சதகாவுக்கு இவ்வளவு கூலி. ஆனால் நோன்பை பொறுத்தவரை கூலி வரையறுக்கப்படவில்லை. ஏனென்றால் நோன்பின் தரங்கள் வித்தியாசப்படலாம். நோன்பின் தரங்கள், நோன்பு நோக்குவர்களுடைய உடல், அவர்கள் அனுபவிக்கும் தியாகங்கள், அவர்கள் வெளிப்படுத்தும் அர்ப்பணங்கள், அவர்கள் வெளிப்படுத்தும் பொறுமை, எல்லை கடந்த பொறுமைகள், இவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா நன்கு அறிந்துதான் அவர்களுக்கு கூலியை வழங்குவதாக, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். எனவேதான் ஆத்மீக ஞானிகள் இதற்கு விளக்கம் அளிக்கும் போது அஜிசி பிஹி, நான் கூலி வழங்குகிறேன் என்ற அந்த சொல்லை அவர்கள் உஜுசா பிஹி, அதற்குரிய கூலியாக நானே மாறிவிடுகிறேன். அல்லாஹ் கூலி கொடுக்கின்ற அல்லாவே கூலியாக அல்லது நன்கொடையாக மாறுவதென்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வகையில் ஆத்மீக ஞானிகள் அதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையில் ரமலான் நோன்பு மூலமாக நாளொன்றுக்கு நாங்கள் 15 மணித்தியாலங்கள் எங்களுடைய சமிபாட்டு தொகுதிக்கு ஓய்வு கொடுக்கிறோம். நாடி நாளங்கள் ஓய்வடைகின்றன. எங்களுடைய சிறுநீரக தொகுதி ஓய்வடைகிறது. எங்களுடைய இதயத்தின் ஊடாக பாய்கின்ற குருதி சுற்றோட்டம் எங்களுக்கு சுத்திகரிக்கப்படுகிறது. எனவே எங்களுடைய உடல் வெப்பநிலை சமநிலை அடைகிறது. எங்களுடைய உடல் ரீதியான சீதோஷ்ண நிலை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எனவே அந்த வகையில் நாடி நாளங்கள், நரம்புகள், இரத்தம், குருதி பாய்தல், இவைகள் அனைத்தையும், அதேபோல கழிவகற்றல் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு உயர்ந்த மருத்துவ சந்தர்ப்பத்தை, ஒரு மருத்துவ வாய்ப்பை, பயன்பாட்டை இந்த ரமலான் மொத்தமாக எங்களுக்கு வழங்குகிறது. எனவே நாளொன்றுக்கு 15 மணித்தியாலங்கள் இந்த பயிற்சியினால் 30 நாளும் அதனை பெருக்கி பார்த்தால் 450 மணித்தியாலங்கள் எமது சமிபாட்டு தொகுதிக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. இத்தகைய தாராளமான ஓய்வு உடல் சமிபாடு சம்பந்தமான பலவித நோய்களுக்கு இயற்கை நிவாரணியாக, மருந்தாக மாறி மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்தை அது உறுதிப்படுத்துகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அளவுக்கு மிஞ்சிய உணவு வகைகள், சிற்றுண்டிகள், குடிபானங்கள் போன்றவைகளால் உடலில் கொழுப்பு சக்தி கூடி நாளங்களை அது அடைத்து விடுகின்றது. இதனை கொலஸ்ட்ரால் என ஆங்கிலத்தில் வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கொலஸ்ட்ரால் பெரும்பாலும் நாடி நாளங்களை வெடிக்கச் செய்துவிடும். இதன் விளைவாகவே மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், உயர்குருதி அமுக்கம், ஹை பிரஷர், தாழ்குருதி அமுக்கம், லோ பிரஷர் போன்ற பல நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே கொழுப்பு சத்தை
குறைத்து கொலஸ்ட்ரோலின் உருவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு துணை புரிந்து எம்மை சுகதேகிகளாக ஆக்கிவிடும் என்ற மருத்துவ உண்மையை நவீன கால மருத்துவர்கள் பல வகைகளையும் உறுதிப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சுகாதார ரீதியான அனுகூலங்கள் நிறைய இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சுகாதார ரீதியான அனுகூலங்களை நாங்கள் எந்தளவு தூரம் இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த அசாதாரண சூழலில் பின்பற்ற வேண்டும் என்ற சில சிந்தனைகளையும் நான் இந்த கட்டத்திலே பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக அமைய நினைக்கின்றேன். உண்மையில் சுகாதார ரீதியான பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து அது உச்சக்கட்டத்தை அடைந்து இன்று அது ஒரு COVID-19 என்ற ஒரு வைரஸை எங்களுக்கு மத்தியிலே ஒரு சோதனையாக இறைவன் ஏற்படுத்திவிட்டான். எனவே பெரும் எண்ணிக்கையானவர்களின் உயிர்களை குடித்து இன்னும் கோரத் தாண்டவமாடுகின்ற கொரோனா வைரஸுக்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராடி வெற்றி கொள்ள வேண்டிய தேவை எழுந்துள்ளது. மனித குலத்துக்கு ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸின் பேரிடரிலிருந்து உலகத்தை காத்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் அரசியல் பொருளாதார பேதங்களுக்கு அப்பால் உலக வல்லரசுகளும் ஏனைய நாடுகளும் தீவிரமாக ஈடுபட வேண்டிய கட்டாய நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் நாடுகள் ஒன்றிணைந்து செயற்படாவிட்டால் கொரோனா என்ற கோர அரக்கனை அழிப்பது உலகத்துக்கு பெரும் சவாலாக மாறிவிடும் என்று சர்வதேச மனித நேய செயற்பாட்டாளர்களும் மானுட நேயமிக்க ராஜதந்திரிகளும் நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இங்குதான் நாம் புதிய உலக ஒழுங்கின் அவசியத்தை மானசீகமாக உணர்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதையும் செயலிழக்கச் செய்துள்ள இந்த வைரஸ் உண்மையில் எங்கே உற்பத்தியாகியது, ஏன் உற்பத்தியாகியது, யாரால் உற்பத்தி செய்யப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்பது போன்ற சிக்கலான கேள்விகள் உரியவர்களினால் விளையாடிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை நாங்கள் இதனை அல்லாஹ்வின் சோதனையாகவே கருதுகிறோம். அல்லாஹ் காலத்துக்கு காலம் மனித சமூகத்தை சோதித்து கொண்டிருக்கிறான். மனிதன் பலவீனமானவன், இறைவன் பலமுள்ளவன் என்பதை புரிய வைப்பதற்காக இப்படியான சோதனைகளை அல்லாஹ் காலத்துக்கு காலம் உருவாக்கி இருக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் குர்ஆனுடைய வழிகாட்டலை பார்க்கும்போது குர்ஆன் இவ்வாறு எடுத்துச் சொல்கிறது: வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். வலநபுல்ல பிஷை ஹவுஃப், 5 விடயங்களை கொண்டு நாங்கள் மனித சமூகத்தை சோதிப்போம் என அல்லாஹ் அறிவிக்கிறான். ஒன்று ஹவுஃப் என்ற பயம், வலநபுலுவன்னக்கும் பிஷை மினல் ஹவுஃப். இரண்டாவது ஜூ என்று சொல்லக்கூடிய பசி, பஞ்சம், பட்டினி, இவைகளை கொண்டு சோதிப்போம். மூன்றாவதா வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதார இழப்புக்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், அதே போல உயிரிழப்புக்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம். அதே போல அதாவது ஹவுஃப் என்னும் பயம், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ, இரண்டாவது பசி பட்டினி, மூன்றாவது வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதார இழப்புக்கள், அதே போல உயிரிழப்புக்கள், அதே போல எதிர்பாராத அனர்த்தங்கள், சோதனைகள், எதிர்பாராத குழப்பங்கள், இவைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். எனவே இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த நல்லடியார்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுவீர்களாக. அந்த பொறுமைசாலிகளுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீர்களாக. அவர்கள் இந்த சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், அசாதாரண சூழல்கள் வரும்போது என்ன சொல்லுவார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே வாழுகிறோம், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வின் பக்கமே மீளுவோம் என்று உறுதிப்பட ஈமானின் அடிப்படையிலே எடுத்து எம்புவார்கள் என அருள்மறை அல் குர்ஆன் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த சோதனைகள், வேதனைகள் வரலாற்று காலகட்டங்களிலே பல்வேறு வடிவங்களிலே வந்திருப்பதை பார்க்கின்றோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வாசித்த போது ஞாபகம் வருகிறது. அதாவது 1918ஆம் ஆண்டிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பெரியதொரு ஸ்பானிஷ், அதாவது இஸ்பானியா நாட்டிலே ஏற்பட்ட அந்த புழு தாக்கம், அவைகளுடைய அந்த தொற்று தாக்கம் உலகத்திலே கிட்டத்தட்ட 1 கோடி மனிதர்களை பலியெடுத்ததாக உலக வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம்.
அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இவ்வாறு. அதே போல் எபோலா என்ற ஒரு வைரஸ் ஆப்பிரிக்க நாடுகளை மிக வேகமாக தாக்கி ஆப்பிரிக்காவிலே பெரும் அவலத்தை ஏற்படுத்தியது. அதே போல் சாஸ் என்ற வைரஸ் இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும். அதே போல் மலேரியா, கொள்ளை நோய், பிளேக் நோய், டெங்கு நோய், சிக்கன் குனியா, இப்படியான ஒவ்வொரு பேரிலும் பல்வேறு நோய்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்தை நோக்கி வந்திருக்கின்றன. எனவே இறுதியாக நாங்கள் இந்த COVID-19 சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த நிலைமையிலே இந்த COVID-19 தருகின்ற பாடங்கள், படிப்பினைகள், அவைகளூடாக இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை நாங்கள் சில நிமிடங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது. கொரோனா உலக அளவிலே லாக்டவுன் எனும் செயலிழப்பை ஏற்படுத்தியிருப்பதனால் பொருளியல் துறையில் நோபல் பரிசு வென்ற பொருளியலாளர் குருக்மேன் பிபிசிக்கு பேட்டி வழங்கிய போது பின்வரும் கருத்துக்களை வெளியிட்டார். குளோபல் எக்கனமி ஹியூஜ் எக்கனமிக் கன்ட்ரக்ஷன், உலக பொருளாதாரம் பாரம்பரிய பின்னடைவை சந்தித்துள்ளது எனவும், மோர் லைக் எ மெடிக்கலி இன்டியூஸ்ட் கோமா, அதாவது மருத்துவ ரீதியிலே ஒரு செயலிழப்பை, கோமா நிலையை அது ஏற்படுத்தி இருக்கிறதும், நாட் கம்பேரபிள் டு கிரேட் டிப்ரெஷன், அதாவது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது, ஏனைய அனர்த்தங்கள் ஒப்பிடும்போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பல சொல்லாடல்களை அவர் பாவித்திருக்கிறார். அமெரிக்க மாநிலங்களில் கொரோனாவின் தாக்கத்தால் லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு சமூக இடைவெளி உருவாகி தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகியமையால் 6.6 மில்லியன் பேர் இதுவரையும் தொழில் வாய்ப்பை இழந்துள்ளார்கள். பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பணிபுரிந்த 36,000 பணியாளர்கள் வேலைகளில் இடைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதேவேளை கடந்த மாதம் இந்திய பிரதமர் அனைத்து 25 மாநிலங்களுக்கும் ஊரடங்கு உத்தரவினை அறிவித்து அதனை முழு இந்தியாவையும் முடக்குகின்ற ஒரு செயற்பாட்டை மே 4ஆம் திகதியும் தொடர வேண்டும் என்று அந்த இந்திய பிரதம மந்திரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே போல WHO என்று சொன்ன உலக சுகாதார ஸ்தாபனம் கருத்து வெளியிடும் போது இதுவரை கொரோனாவுக்கான சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும், 1 மில்லியன் மக்கள் முழு உலகிலும் தொற்றுக்குள்ளாகி கிட்டத்தட்ட 50,000 மரணங்கள் வரை நிகழலாம் எனவும் எதிர்கூறியுள்ளார்கள். அந்த எதிர்வு கூறல் உண்மையாகிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல சீனாவில் வுஹான் மாகாணத்தில் முதல் பரவலையும் தொற்றையும் ஏற்படுத்திய இந்த கொரோனா ஏனைய நாடுகளில் பாதிப்பையும் மரணங்களையும் ஏற்படுத்திய அதேவேளை அது சீனாவின் ஏனைய மாகாணங்களுக்கு பரவாமல் வெற்றிகரமாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு வுஹான் பிராந்திய டாக்டர் ஹாங் ரூயோ ஹியோங் பின்வருமாறு ஆதாரம் காட்டுகிறார். 1. அவர்கள் மேற்கொண்ட உடனடி பரிசோதனைகள். 2. தனிமைப்படுத்தல்களை அவர்கள் தீவிரமாக பின்பற்றியமை. எனவே மேற்படி வுஹான் பிராந்திய டாக்டர் வழங்கிய நீண்ட பேட்டியில் நெருக்கடி உச்சகட்டத்தில் இருந்தபோது உங்கள் அனுபவம் எவ்வாறு இருந்தது என்று வினா கேட்கப்பட்ட போது அவர் பின்வருமாறு பதிலளித்தார். ஆரம்பத்தில் உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாட்டை கொண்டவர்களாக அதிகளவில் நோயாளிகள் இருந்தனர். அவர்களை பராமரிப்பதற்கு மருத்துவமனையில் அதிக எண்ணிக்கையான கட்டில்கள் இல்லை. அத்துடன் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் எமக்கு தட்டுப்பாடு இருந்தது. எமது மருத்துவமனை தனியானதொரு வளாகமாக செயற்பட்டது. அதன் மூலம் மிக அதிகமான நோயாளிகள் அங்கு அனுமதிக்கப்பட்டனர். மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களுடன் பாரிய மக்கள் தொகை கொண்டிருக்கும் நிலையில் பரந்தளவில் பரிசோதனை செய்வதற்கான மாற்று வழிகளை நீங்கள் காண்கிறீர்களா என்ற வினாவுக்கு டாக்டர் ஹாங் சூயோ ஜியோங் பின்வருமாறு பதில் வழங்கினார். பரிசோதனைக்கு விஞ்ஞானிகள் வேறுபட்ட நுட்பங்களை கையாளுகின்றனர். உதாரணமாக நோய் எதிர்ப்பை அமில கண்டுபிடிப்புக்கான முறைமைகள் என்பனவும் பயன்படுத்தப்பட முடியும். அனுபவமுடைய கதிரியக்க நிபுணர் ஒருவரால் சிடி ஸ்கேன் பரிசோதனை அடிப்படையாக கொண்டு சந்தேகத்துக்குரிய நோயாளர்களை கண்டறிய முடியும் என்று அந்த சீன டாக்டர் விசேட வைத்தியர் தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த கொரோனா நிலைமை சர்வதேச ரீதியில், அதாவது அரசியல் ரீதியில், கல்வி ரீதியில், பொருளாதார ரீதியில் பல முடக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற அதே வேளையில் இது மருத்துவ ரீதியில் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. COVID-19 தொற்று தோன்றியதிலிருந்து WHO மிக சிறப்பாக திட்டமிட்டு இயங்கி வருவதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இதன் நடுநிலைமை நம்பகத்தன்மை தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும்
அதனுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக இங்கே காண்கின்றோம். அதன் தொடராக எமது இலங்கை நாட்டிலும் COVID-19 அந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் பல முக்கியமான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வேளையிலே நான் இவற்றை ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முஸ்லிம் சமூகத்தினர், எங்களுடைய சகோதர சகோதரிகள் எந்த அளவுக்கு ஆதரவு வழங்குகின்றனர். அதிலும் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக இந்த COVID-19 தொற்று பரவல் தடுப்பிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் எந்தளவு தூரம் ஆதரவு வழங்குகிறோம் என்பதுதான் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்கிறது, அது கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தனாக வேண்டும். ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடும்போது முஸ்லிம் சமூகம் நாட்டினுடைய தேசிய சட்டங்களை, சுகாதார சட்டங்களை, பாதுகாப்பு சட்டங்களை அதிகம் மதிப்பதில்லை. மதிப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடும்போது அதனை மீறுபவர்கள் எங்களது சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், வாலிபர்கள், மாணவர்கள் அதனை மீறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதிகம் கொரோனாவை பரப்புபவர்கள் முஸ்லீம்களுடைய சமூகத்தில் இருந்தால் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இது உண்மை, ஆய்வு ரீதியாக இது உண்மையா, ஆதாரபூர்வமாக அல்லது மருத்துவ ரீதியாக இதனை உறுதிப்படுத்த முடியுமா என்ற ஒரு விமர்சனம் அல்லது வாத பிரதிவாதம் ஒருபுறம் இருந்தாலும், பொதுவாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த புனித ரமலான் மாதத்தை நோன்பு நோற்றவர்களாக சுகாதார சட்டங்களை பேண வேண்டிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் நோன்பு ஒரு சுகாதார இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை நாங்கள் தனிமைப்படுத்துவதற்கு, எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு, எங்களுக்குள் நாங்களே எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு எளிய உதாரணத்தை சொல்லிவிட்டு முடிக்கலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொதுவாக நோன்பு நோற்ற நிலையிலே உமிழ்நீரை சேர்த்து விழுங்கலாமா, உமிழ்நீரை சேர்த்து விழுங்கலாமா என்றொரு வினா அதிகம் பேருக்கு எழுகின்ற ஒரு வினா. இதனுடைய சட்டம் என்னவென்றால், சாதாரணமாக உமிழ்நீரை நாங்கள் விழுங்கினால் நோன்பு முறியாது, ஆனால் சேர்த்து விழுங்கினால் அது முறியும். எனவே இந்த கட்டத்திலே ஒரு சுகாதார உண்மையை COVID-19 மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதாவது கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது, காரி உமிழ்வது, இவைகளை இந்த காலகட்டத்திலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது, காரி உமிழ்வது, அல்லது சளியை கட்டியாக்கி துப்புவது, இவைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகள் மூலமாகவும் கொரோனா வைரஸ் பரவல் ஏற்படலாம். எனவே இந்த நோன்பு காலத்திலே இந்த உமிழ்நீர் சட்டம், அந்த உமிழ்நீரை உமிழ வேண்டிய சட்டம் இஸ்லாமிய முறைப்படியும் அந்த சுகாதார அமைச்சின் முறைப்படியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றாக இருக்கிறது. சுகாதார அமைச்சு சொல்லுகின்ற அதே சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாக சுகாதார ரீதியாக சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஒரு இறை வழிகாட்டி, ஒரு சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த மருத்துவ மேதை. எனவேதான் நபிகளாருடைய அழகிய மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இன்று நூல் வடிவத்திலே ஆய்வு செய்யப்படுகிறது. திப்புன் நபவி, நபியினுடைய மருத்துவ உண்மைகள் என்ற நூல்கள் எல்லாம் உருவாகி அவைகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. எனவே இந்த அசாதாரண சூழலிலே நோன்பு நோற்றவர்களாக ரமலானை பண்போடும் கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் நாங்கள் கடைப்பிடிப்பதோடு, நான் மேற்சொன்ன சுகாதார நன்மைகளை, மருத்துவ நன்மைகளை நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக அடைய முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய முயற்சி தான் திருவினையாக்கும். நாங்கள் முயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஏனைய சமூகங்களுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டின் தேசிய சட்டங்களை, சுகாதார சட்டங்களை, பாதுகாப்பு அமைச்சின் சட்டங்களை பின்பற்றுபவர்களாக, முன்மாதிரியானவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொண்டு இந்த ரமலானை பயனுள்ள வகையிலே கழித்து ஆரோக்கியம் பெறுவதற்கும், இந்த நாட்டையும் உலக நாடுகளையும் ஆக்கிரமித்துள்ள COVID-19 என்ற இந்த தொற்று பரவல் முழுமையாக நீங்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் துவா செய்வோமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஒன்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுஸாமி வ மின் ஸய்யில் அஸ்கார். யா அல்லாஹ்,
எங்களுக்கு கொள்ளை நோயிலிருந்தும் வெண்குஷ்டத்திலிருந்தும் கருங்குஷ்டத்திலிருந்தும் அதேபோல தொற்று நோய்களிலிருந்தும் மோசமான நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபி பதனினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபி சம்இனா, அல்லாஹும்ம ஆஃபினா பி பஸரினா. யா அல்லாஹ், எங்களுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக, எங்களது பார்வையிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக, எங்களது கேள்வியிலே யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக, எங்களது முழு நிலைமையிலும் நல்ல ஆரோக்கியத்தை யா அல்லாஹ் தந்தருள்வாயாக என்ற துஆ பிரார்த்தனையோடு இந்த சாய்ந்த மருது நியூஸ் சார்பிலே உங்களுக்கு மத்தியிலே இந்த சிந்தனையை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய அந்த ஊடகவியலாளர் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தை சிறப்பிக்க சாய்ந்த மருத நியூஸ் வழங்கும் ரமலான் அருளுரை உங்கள் சாய்ந்த மருத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில்